சூப்பராக இருக்கு படம். லைன் சூப்பரா இருந்துச்சுங்க. பட் ஸ்கிரீன் பிளே கிளம்சியா இருக்கு கொஞ்சம். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கிளம்சியா இருக்கு அவ்வளோ. இல்லைங்க, இது சொல்றேங்க, ஆதி படம் சொல்றேன். ஆமா, கடைசி உலகம் எக்ஸ்ட்ரானரி. நல்லா இருக்கு ப்ரோ. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. நேஷனாலிட்டியை பற்றி அதை கான்செப்டாக பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்கு. ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே, மியூசிக் அதான் அவரோட ரேப் அந்த மாதிரி தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்கு. பட் ஒரு சில இடத்துல லேக் ஆகுது. ஆனால் ஒரு முறை பார்க்கலாம் இந்த படம். ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. அவர் சொல்ல தேவையில்ல, தமிழை பொறுத்தவரைக்கும் மியூசிக் சொல்ல தேவையில்ல. உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். கரெக்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வேற, ஆனால் படம் என்ன ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்கேயும் போர் அடிக்காம இல்லை, அதெல்லாம் இல்லை. நார்மல் மூவி, நார்மலாக தான் இருக்கு படம். வந்துருக்கு ரொம்ப ஐயவும் இல்லை, லோவும் இல்லை. படம் பார்க்க நல்லா இருக்கு. ஃபைட்ல ஒன்லி இதுதானே, வீரிங் தானே ஃபைட் ஓடி வரும். வீரிங் இருக்கும்போது ஃபைட் ஓடி வரா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மனிதம் தான் பேசியிருக்காங்க. அது ஒரு போர் மூன்றாம் உலக போர் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பரபரப்பா போகுது படம். நல்லா இருக்கு. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையிலே ரொம்ப நாள் ஹிப்ஹாப் தமிழ்ல வந்து சூப்பரா வந்து நம்ம ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவே தலை நிமிர செஞ்சிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல விஷயம் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. உண்மையா அவரோட விஷயங்கள் என்ன ஏற்கனவே மியூசியம் ஊருக்கு பண்ண ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இப்போ தேவைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் மாறணும். அது உண்டான விஷயத்த நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த குறையுமே எல்லாம் சூப்பராக இருக்குது படம். எல்லாமே இருக்கு படத்தில். எல்லாமே பாலிடிக்ஸ் இருக்கு. சில விஷயங்கள் எல்லாமே வந்து நாசுக்காக சொல்லியிருக்காரு. இன்னும் சூப்பராக சொல்லியிருக்காரு. சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு தரமான படம் தான். படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே தான் மோஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மூவியோட ட்ரெயிலர் வர வரைக்கும் ஸ்டோரியோட பேஸ் என்னன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. கடைசி உலக போர் என்ன மாதிரி சோஷியல் மெசேஜ் வருமா அப்படின்ற ஒரு அவுட்கம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இப்படி ஒரு அவுட்புட் வரது சுத்தமாக முடியல. இன்டர்நேஷனலே நல்லா அவுட்டு, டோட்டலாக ஒன்றும் முடியல. டோட்டலாக அப்படியே காலி, எல்லாமே காலி. ஃபீஸ்ட் அஷ்யூரா ஃபீஸ்ட். ஒய் நாட் இது வந்து 25th மூவியாக வந்திருக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஏக்கம் தான். இப்படி ஒரு மூவி தனுஷ் கொஞ்சம் 15th மூவி ஒரு பிளாஸ்டா. இது 25th மூவியாக இப்போ தமிழக வந்து ஃபேன் செலிப்ரேஷன் இருந்திருக்கும். ஆமாம், லிட்டரலா 4 ஷூர் கண்டிப்பா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா புது இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி பண்ணிருக்காரு? பாலிடிக்ஸ் தான் இல்ல, எல்லாம் சுதந்திர விஷயம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஜானர் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் 5 எவ்வளவு மார்க்? 4.5. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே, என்ன ஒரு விஷயம் படத்துல உங்களுக்கு ஒர்க் ஆச்சு? இது ஒர்க் ஆகும் கண்டென்ட் தான் ப்ரோ. கண்டிப்பா ஒர்க் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து வார், இப்போ வெளிநாட்டுல எல்லாமே நடக்குது. வார், ஒரு நாட்டுக்கும் போர் அந்த மாதிரி நடந்துருக்கு. ஸோ நம்ம நாட்டுக்குள்ள வந்து இப்போ போர் நடக்குது. இப்போ வர போர் நடந்தா மக்கள்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கணும் அப்படின்றது பேச இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, மியூசிக் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? நார்மலாவே செகண்ட் ஆஃப் சம்டைம்ஸ் படங்கள்லாம் லேக் ஆகுது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஈர்க்கா பண்ணுறது? இல்லை, எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து லேக் ஆகிற மாதிரி கிடையாது. லேக் ஆகணும் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து காமெடி ஃபுல் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. எப்பவுமே சொல்ல தேவையில்ல, ஆதி என்ன மியூசிக் வந்து செம்மையாக இருக்கும். பாட்டுனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த படத்தில் இந்த வந்து மியூசிக் வந்து ஒரு இடத்துலையும் ஒன்று புதுசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஆதினாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா அவரோட மேலே பர்ஃபார்மன்ஸில் நிறையவே கேட்பாங்க. எனக்கு அவர் முன்னாடி சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தவிர டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்டராக ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டில் இது முதல் படம் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மேலும் மேலும் படம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட வாழ்த்து. படம் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. அருமையான படம். டாப் ஸ்டார் அதெல்லாம் சொல்லலாம். அண்ணன் வந்து வேற லெவலு. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் சரி, எல்லாமே ஆகட்டும் சரி,
ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரு. உலக போற ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னடா இது வேற ஏதோ நோக்கத்தில் கொண்டு போறாரு, ஏதோ இந்த மாதிரி ஏதோ இந்த ஒரு நெகட்டிவான தோற்றத்தை கொண்டு போறாரு. ஏன்னா எல்லாத்தையும் பயமுடுத்திடுவார்ல. 29 அணுகுண்டுலாம் வருது, இதெல்லாம் மக்களோட யோசிச்சிருக்க மாட்டான். என்னடா அவன் பயமுடுத்துறான், என்னடா அவன் பண்றான், டேய் என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். செகண்ட் ஹாஃப்ல அப்படி டோட்டலா இல்ல. எவ்வளவுதான் நம்ம ஜாலியா அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கடைசியில வந்து ஒன்னா சேர்த்து இது பண்ணால, அந்த இடத்துல வந்து தப்ஸ்டாரு. உண்மையிலே மியூசிக் ஒன்ஸே வந்துட்டு டைரக்ஷன் அவர் தான், ஸ்கிரீன் பிளேயும் அவர் தான், மியூசிக்கும் அவர் தான், ஆக்டரும் அவர் தான். வேற என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு அடுத்து ஹிப்ஹாப் தமிழா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. படம் அவ்வளோ அருமையா இருக்கு. எனக்கு எங்கேயுமே படம் போறதே தெரியலங்க எனக்கு. நான் இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு தேவையில்லாம ஒரு பாட்டு வரும், தேவையில்லாம ஒரு சாங் வரும், எல்லாரும் டங்கு டங்குன்னு ஆடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோயினுக்கு பாட்டே இல்லை. ஹீரோயின் டிராவல் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஹீரோயினா டிராவல் பண்ண, லவ்வுக்கு பாட்டு கிடையாது. எல்லாமே எல்லாம் நல்லதுதாங்க. நம்ம ஒன்றும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அது இருக்கு. நல்ல வேலை நேத்தா ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன், தேவையில்லாம வந்து அந்த மிஸ்டர் சந்துருவா ஏதோ ஒரு படம், அதுல இங்க ஒரு பாட்டு இங்க ஒரு பாட்டு அங்க ஒரு பாட்டு, சரி அப்படிதான் இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளோ அருமையா இருந்துச்ச படம். மோரோவர் வந்து ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டம். 3வது உலக போர் இது ரோபோட்லாம் வந்து ட்விஸ்டா வந்து பின்னாடி நிக்குது, அது என்னன்னு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல. ஆனா நட்டு சார் வேற மாதிரி ஒன்று இருக்காரு, வேற மாதிரி. இந்த உலகத்திலே வந்து என்ன தெரியுமா முக்கியம், பொண்ணோ பொருளோ பணமோ முக்கியம் கிடையாது, மனுஷனோட தந்திரம் தான் முக்கியம். அப்படியே ஒரு அடிச்சுட்டு இருக்காரு, அது ஒரு ஃப்ளோல போகுது அப்படியே. அண்ட் அந்த ஒரு படத்துல கூட அந்த பணம் முக்கியம் எல்லாமே சொல்லுவார்ல, அந்த மாதிரி இது கதை என்னதுதான். ஆனா படம் ஹீரோ இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி அவரோட இன்ட்ரோ வேற மாதிரி இருந்துச்சு. அவர் பார்க்கதான் வந்து எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு எஸ்ஏஜிரியா இருந்தேன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொஞ்சம் கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஹிப்ஹாப் தமிழாவோட பெரிய ஹிட் படம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கு. ஹிப்ஹாப் தமிழாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்ன பொறுத்தவரை படம் சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர், வேற லெவலா போயிட்டு இருக்கு. படத்தை பத்தி வேற என்ன சொல்றது, நெகட்டிவா சொல்றதுக்கு தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே இல்ல. ஆக்சுவலா என்னடா இவ்வளவு தூரம் மூஞ்சி நான் எப்படி வச்சிருக்கேன். படம் உண்மையில அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹீரோயின் முக்கியமா வந்து இப்ப நிறைய படத்துல வந்து ஹீரோயின் வந்துட்டு சும்மா வருவாங்க போவாங்க, சும்மா வருவாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு எப்பவுமே வந்து முதலமைச்சர் செத்துருவாரு. இந்த படத்துல முதலமைச்சர் சாகல, அவரே ஒரு கெத்தா கடைசியில காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பொறுத்தளவு எம்மதமும் சம்மதமே எல்லாருமே இந்தியர்கள். இந்திய ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு அந்த ரிபப்ளிக் நினைச்சா பயமா இருக்குடா. ஒருவேளை 2029 வந்துட்டா என்ன பண்றது, அவன் பெசப்பி படுத்து தூங்கிட வேண்டியதான்றியா? அடடே அதெல்லாம் வராது. சண்டை போடாம எல்லாரும் இந்தியா காண்டி அது ஒரு நிலையில இருங்க அப்படின்ற மாதிரி தான். இப்பதான் தெரியுது அரசியல்வாதிங்க இப்போ திண்டாட்டம் எப்படின்னு. அரசியலை பத்தி சொல்லிட்டே இருக்கோம்ல, அரசியலுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே இந்த படம் அரசியல்வாதிங்க பெரிய ஒரு பொறுப்புல நிறுத்துற ஒரு படமா இருந்துச்சு ஆக்சுவலா. உலக போர், ஹிப்ஹாப் ஆதி, நம்ம நட்டி சாரு, முனிஷ்காந்த் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நடிப்பு உண்மையிலே என்னை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஃபீலாக இருந்தது. எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு உலக போர் நடக்கும்போது இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால உணர முடிகிற அளவுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறது பெரிய விஷயம். அந்த ஸ்க்ரீனில் காட்டின விதமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நம்மளுக்குள்ள நம்ம எப்போ சண்டை போட்டுக்கிறோமோ அப்போ ஈஸியாக யார் வேணாலும் நம்ம உள்ள நுழைய முடியுங்கிற விஷயத்தையும், பொருளாதார ரீதியாக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்க. ஒரு சீனுமே செம்ம மாசுன்னே சொல்லலாம். எனக்கு ஹிப்ஹாப் ஆதி சார் அவங்க கேரக்டர் ரொம்ப நேச்சுரலாக காட்டினதாக இருக்கட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்டி சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, படம் முழுக்க நான் தான் ஹீரோ ஆனால் நான் இல்லை அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயமா இருக்கட்டும், என்னடா நான் அரசியல்வாதியாக தானே பார்த்துருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் கேஸெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில காமெடிஸ்லாம் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய அரசியலையும் மக்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு சினிமா மோகத்துலையும் மற்ற விஷயங்கள்லையும் ரொம்ப புரியாம இருக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் அழகாவே காட்டியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டாலோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், என்ன நடந்ததுன்னே தெரியாமல். அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிஷிகாந்த் ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்போம், 400 கோடி நாங்கள் படம் எடுத்துக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த சில டைலாக்ஸ்லாம் பேசின விதமாக இருக்கட்டும்,
இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லா விஷயங்களையும் அழகா உள்ள கொண்டு வந்து கடைசி ஒரு மனிதன் உயிரோட இருக்கும்போது இன்னொரு மனிதனை தான் தேட முடியும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாதுங்கிற விஷயத்த அழகாவே சொல்லியிருந்தாங்க. பார்ட் 2 வர்றதுக்கான லீடும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் லவ் சாங் அந்த மாதிரி ஓவராக எதுவுமே இல்லைங்க. ஃபீல் கொடுக்குற அளவுக்கு கரெக்டாக எந்த இடத்துல ஃபீல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல ஃபீல் கொடுத்துருந்தது. முனிஸ் எனக்கு என்னன்னா வில்லனா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். ஆக்சுவலி அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் படத்தில் வந்து அவர் பேர் பிரியங்கா. அந்த பிரியங்காங்கிற பேருக்கு நாங்கள் இப்போ அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங் சூப்பராக இருந்தது அவர்கிட்ட, உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா நட்டி சாருக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராப்லாம் செம்ம மாசனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன லவ் அந்த ஒரு சீனில் போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் உலக போகிற அந்த ஃபீல் கொண்டுட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. 10க்கு நான் 10 கொடுப்பேன். ஹிப்ஹாப் ஆதி சார் ஸ்டைலில் சொல்லணும்னா நான் ஒரு இந்தியன் தமிழன், ஸோ 10க்கு 10 தானே கொடுக்கணும். அது கடைசி உலக போகிற படத்தை பார்த்துட்டு வரேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2028 நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரி வருது. ஸோ ஒரு அடுத்த ஒரு உலக போருக்கு ஏற்றாப்புல ஒரு விஷயங்களை இதெல்லாம் சார்ந்து தான் அந்த படம் போயிட்டுருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் வந்து படம் அப்படியே உட்காந்துருது. கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் துண்டு துண்டாக இருந்த நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போகக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போ வயலன்ஸ் பிடிக்காதவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இவர் நட்ராஜனோட ரோல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய வாய்ஸ் ஓவர் மாதிரி போட்டு அவர் தான் அந்த படத்தை வந்து நிறைய இடத்துல நிறுத்திட்டு போகிறாரு. அவர் வந்து சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து இந்த படத்தில் தான் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் அந்த கேரக்டரை திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. இப்போ தமிழாக ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணும்போது ஒரு ரொம்ப மாஸ் ஹீரோ மாதிரி கொஞ்சம் ஓவராக இதெல்லாம் பண்ணாமல் ஒரு உண்மையில ஒரு நார்மலான ஒரு மனுஷன் அவர் எப்படி ஃபைட் பண்ணுவாருங்கிற மாதிரி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆள் மாதிரி தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்துக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ பாதியா? படத்தில் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு, டெக்னிக்கலாக படம் நல்லாயிருக்கு, விஎஃப்எக்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கோட் படம் வந்து இதோட ஹையர் பட்ஜெட்டில் எடுத்தாங்க. அதுலலாம் கூட நம்ம விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய இடத்துல தப்பாக இருந்தது க்ளீனாக தெரிஞ்சுது. பட் இந்த படத்தில் வந்து படத்துக்கு ஏற்றாப்புல விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே வந்து தப்பாக தெரியல, ஆர்டிஃபிஷியல் தெரியல, நல்லா பண்ணியிருந்தாங்க. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? ஒரு 6/10 கொடுக்கலாங்க. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்தோம். இந்த கேரக்டர் வந்து அவருக்கு பொருந்துமா, ஒரு ஆர்மி மேன் கேரக்டர் வந்து பொருந்துமா அப்படின்னு நினைச்சோம். இதை என்ன பண்ணியிருப்போம்னு படத்தில் வந்து இப்போ 5 படம் ரிலீஸ் ஆச்சு, 5மே ஃபீல் குட் மூவி. எந்த படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சீட்டை குலுக்கி போட்டு எடுத்தா நம்ம இந்த படம் தான் வந்துச்சு. ஆனால் என்ன மோசமாக வந்துட்டோமோன்னு பார்த்தா செம்ம படம். இளைஞர்களை வந்து எப்படி நம்ம இழுக்கணுமோ, எந்த இடத்துல என்கேஜ் பண்ணணுமோ, எந்த இடத்துல வந்து சாங் வைக்கணும், எந்த இடத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல ரொமான்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எமோஷனை வைக்கணும்னு சொல்றத கரெக்டாக கணிச்சு டைரக்டராக ஜெயிச்சிட்டாரு. சவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஆதி படத்தில் இல்லாத சவுண்டிங் பண்ணியிருக்காப்புல, சவுண்டிங்லேயும் ஜெயிச்சிட்டாப்புல. 2K கிட்ஸ் வந்து இந்த இதை விரும்புவாங்கன்னு நினைச்சு வச்ச இடத்துல நம்ம கைதட்டுற மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி இருக்கு. படம் வந்து செம்ம படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2ஆம் உலக போரில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு அந்த கதையை நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையில் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. செம்ம படம். படத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஹீரோ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து மியூசிக், 2வது ஹீரோ ஆதி, 3வது ஹீரோ நட்டி, 4வது ஹீரோ பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒன்று பண்ணியிருக்காப்புல முனிஷ்காந்த். அவருடைய உருவத்துக்கு இந்த கேரக்டர் வந்து யாராக இருந்தாலும் எந்த டேரக்டராக இருந்தாலும் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த கேரக்டர் அவனுக்கு பொருந்தாத பண்ணி போயிட்டேருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீ பண்ணு நான் நல்லா இருக்கும்னு நினச்சி இழுத்துட்டு வந்திருக்காப்புல, இல்லை அதை பண்ணியிருக்காப்புல முனிஷ்காந்த் சம்பவம் பண்ணிட்டாப்புல. செம்ம கேரக்டரு, ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை. மனிதன்கிட்ட வந்து பணம் இருக்கும்போது ரொம்ப திமுறா இதாக தெரிவானுங்க. ஏன்னா பணம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பணம் இல்லை எனக்கு பரவாயில்லைன்னா வா நண்பான்னு கூட்டிகிட்டு போவோம். அதுதான் கதை. பணம் இருக்கும்போது நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி பணம் இல்லாத போதும் நீ ஒரே மாதிரி இருன்னு சொல்கிறது தான் கான்செப்ட்டு. கதை வந்து நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு புரியாததாக இருக்குது. ஆனாலும் வந்து அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அமோகா எல்லாமே பக்காவாக பண்ணி
சூப்பர் பண்ணிட்டாங்க படத்தை. அதே சொன்னல என்னடா பார்ட் 1 முடிஞ்சிருச்சு என்னடான்னு பார்க்கும்போது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டு பி கண்டினியூட் பார்ட் 2க்கு லீட் கொடுக்குறாங்க. செம்ம கிளாப்ஸு, செம்மையா இருக்கு. ஆதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாப்ல. நான் இனிமே படமே பண்ண மாட்டேன், இந்த படம் ஓடலன்னு சொன்னா அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, வந்தார் இன்டர்வெல்ல என்ன கேட்பாங்கன்னு நினைச்சிங்க, ஆனால் ஒரு சாங் பாடினான்னு தான் கேட்டாங்க. இன்டர்வெல் ஒரு சாங் பாடினாப்புல. அந்த அளவுக்கு யூத்தை வந்து பிடிச்சி வச்சிருக்க ஒரே ஹீரோன்னு சொல்லலாம். இப்போ டைரக்ஷனையும் ஜெயிச்சிட்டாப்ல, மியூசிக்லையும் ஜெயிச்சிட்டாப்ல, அஸ் அ ப்ரொடியூசராகவும் ஜெயிச்சிட்டாப்ல. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கு. சஸ்பென்ஸ்னு சொல்ல முடியாது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நல்லவனா இருக்கான், திடீர்னு கெட்டவனா இருக்கான், திடீர்னு நல்லவனா இருக்கான், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய பண்ணுறாங்க. அது வந்து கோட்டில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நல்லவனா கெட்டவனான்ற கன்ஃபியூஸ்லேயே இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய சீன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை. சேப்பாக் கிரவுண்டை காமிச்சவனே கூஸ் பம்ப் ஆயிடுது. ஐயோ வெடிக்க போதான்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 ஃப்ரேம் 6 ஃப்ரேம்ல தூக்கிறாங்க. ரொம்ப வச்சாதானடா நீங்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுவீங்க, விஎஃப்எக்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 10 ஃப்ரேம் வச்சா போதும்னா 10 ஃப்ரேம் வச்சு தூக்கிறாங்க. செம்ம இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோ அழகாக இருக்காங்க. அனகா இதுவரை பார்க்காத அனகா. சும்மாவே வந்து ஆதி படத்துலேயே சந்தானா படத்துலாம் ஹீரோயினா தூக்கலாக இருக்கும், இதுல ஒருபடி தூக்கிட்டாங்க. கரெக்டான ஸ்கோப் இருக்கு, ஒரு அருமையான ரோல். அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்க தான் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. நட்டி கொஞ்சம் பேச்சை குறைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் வெறித்தரமாக நரம்பு புடைக்க பேசுறாரு. கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அது தேவை அப்படிங்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட். 10க்கு வந்து 8.3 கொடுக்கலாம். ஸ்டோரி பிளாட் வந்து கொஞ்சம் லைட்டாக 10க்கு 10 கொடுக்க முடியாது இல்லையா, கமலாசன் படத்துக்கே கொடுக்க மாட்டோம், அதனால கொடுக்கும். ஓகே.